ஆண்டவரே என்னுடைய அக்கிரமத்தை நீங்க என்ன ஆதிருங்க ஆண்டவரே. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என்னுடைய பாவங்களை ஆண்டவரை அகற்றுகிறவர் நல்ல நேசர் என் தெய்வமாய் கொண்டிருக்கிறேன். என் பாவத்தை நான் உணர்கிறேன், என் அக்கிரமத்தை உணர்கிறேன். உங்களுடைய பந்தியில நான் கை வைக்கும் போது ஆண்டவரை பரிசுத்தம் உள்ளவனாய் ஆண்டவரை உங்களோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கும்படியாய் ஆண்டவரை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி ஹல்லேலூயா. என்னை உருவாக்கிடுங்க, என் உள்ளத்தை உடைச்சிடுங்க ஆண்டவர். உமக்கு ஏற்ற பாத்திரமாய் என்னை வணைந்து கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தை மாத்திரம் ஆண்டவர் செய்கிறவனாய் என்னை மாற்றிடுங்க ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் ஒப்புக் கொடுப்போம். எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஹல்லேலூயா. எழுந்து ஒப்புக் கொடுப்போமா? ஹல்லேலூயா. வெறுமையாய் அல்ல. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய முகத்தை மாத்திரம் நோக்கி பார்த்து நாம் பாடின அழகாய் பாடினோம். ஆண்டவரே உம்மை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், எனக்கு முன்பாக நிப்பாட்டி இருக்கிறேன். ஆண்டவர் உங்க மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். எல்லாருடைய முன்பதாக தேவனுடைய இரு கரம் நீட்டி, காயப்பட்ட இரு கரத்தோடு கூட கரங்களை நீட்டி அவர் அன்போடு கூட எதிர்பார்த்து கொண்டு அன்போடு அழைக்கிற ஒரு தேவனா. என்னுடைய மகன் என் மக ஆண்டவரை பாவத்திலே ஜீவித்து மரித்து போவதற்கு விருப்பம் இல்லை. என்றைக்காவது ஒரு நாள் என் மகன் ஒரு நாள் இடத்துல வருவான்ற ஒரு ஏக்கத்தோடு கூட அவர் இரு கரத்தை நீட்டி இன்றைக்கு உங்கள் அருகிலே வந்து நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எஸ்ஐயா 53:5 இப்படித்தான் சொல்கிறது. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழுவுகளினாலே நாம் குணமாகிறோம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் அந்த காலை நேரத்தில், எனக்கு ஆண்டவரை நம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரை ஒரு கடினமான ஒரு பாத்திரமாய் இருக்க நான் விரும்பல. ஆண்டவரை நீ உடைக்க, நான் இருதயம் உடைக்கப்படணும், உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆண்டவரை நீ வளைந்து கொள்ளுகிறேன். உங்க சித்தம் போல ஆண்டவர் வளைந்து கொள்ளுகிற ஒரு பாத்திரமாய் நான் இருக்க விரும்புகிறேன் ஆண்டவரை என்று சொல்லி ஹல்லேலூயா. 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 ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத பாத்திரம், யாருக்கும் பயனற்ற பாத்திரம், யாரும் விரும்பத்தகாத ஒரு பாத்திரம். எல்லாருமே நம்ம இந்த உலகத்துல விரும்புவாங்கன்னு சொன்னா, இந்த உலகத்துல நம்ம நேசிப்பாங்கன்னா ஒரு தகுதியை பார்ப்பாங்க, உன் அழகை பார்ப்பாங்க, அந்தஸ்தை பார்ப்பாங்க, பட்டத்தை பார்ப்பாங்க, பதவியை பார்ப்பாங்க. ஆனா இவைகள் எல்லாவற்றையுமே பார்க்காதே ஒரு நல்ல நேசரை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் அருகிலே, உங்கள் அருகிலே வந்திருக்கிறார். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என் இருதயத்தை உம்முடைய கரத்திலே கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவர் என்னையே முழுவதுமாய் அர்ப்பணிக்க விரும்புகிறேன். உம்முடைய சித்தம் போல என்னை வணைந்திடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உலகத்தின் பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறேன், உலகத்தையே நான் நேசிக்கிறேன். இவர்களெல்லாம் நான் ஆண்டவரை மறக்கடிக்கப்பட்டு உம்மோடு கூட நான் ஒப்புரவாக வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பை நான் ருசிப்பா இருக்கணும், உம்முடைய மகிமையை நான் ருசிப்பா இருக்கணும். நீர் என்னோடு கூட பேசுகிற ஆண்டவரே அந்த சத்தத்தை என்னுடைய காதுகள் கேட்க வேணும். ஹல்லேலூயா. ஒரு சாமுவேலை போல தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதான செவிகளாய் நம்முடைய செவிகள் மாற வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாய் தாவீதை போல என் இருதை நானோ படுத்து நித்திரை செய்வேன், என் ஆத்துமாவோ கர்த்தரை நோக்கி விழித்திருக்கும் என்று சொல்லுவது போல அவருடைய இருதயம் அப்படிப்பட்டதாய் மாற வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னார். மோசேயை பார்த்து தேவனுடைய சமூகத்தில் அவன் பர்வதத்திற்கு எப்பொழுது அவன் போனபடியினாலே, தேவனுடைய சமூகத்தை மாத்திரம் தேடி வாஞ்சித்து தேடி ஓடினபடினாலே அவன் சொன்னார், ஆண்டவர் சொன்னார் மோசேயை பார்த்து, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. அந்த தேவன் அப்பேற்பட்ட நற்சாட்சியை பெற வேண்டும் என்று சொன்னார். நம்ம தேவனுடைய சமூகத்தில் உடைக்கப்படணும், நம்ம நொறுக்கப்படணும். நம் தேவ சமூகத்தில் நம்முடைய ஆவி ஆத்மா சர்வத்தை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. 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 ஒப்பு கொடுப்போம். வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெறுமையா இல்லை, ஏதோ நான் சொல்றேன்றதுக்காக நீங்க தயவு செய்து என்ன செய்வீங்க, நீங்க செய்ய வேண்டாம். நீங்க உங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களுக்கு ஆண்டவர் நன்மையை செய்திருப்பாயானால், இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வேண்டுமாயானால் நீங்க ஆண்டவரை துதிங்க. வாய்களை திறந்து நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, துதிங்க. ஹல்லேலூயா. 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் இருக்கிறது, அநேக நாமங்கள் இருக்கு, சொல்ல முடியாத நாமம். அவருடைய நாமத்தை, அவர் செய்த கிரியைகளை, அவர் செய்த நன்மைகளை விவரிக்கவே முடியாது. அவ்வளவு நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுவோம். இந்த சத்தம்லாம் பத்தாது. ஒரு மனுஷன் நமக்கு ஒரு நன்மை செஞ்சிருப்பான், என்ன சொல்லுவான், அவனை பார்த்து கையை குடிக்கி சொல்லுவான் இல்லையா, அண்ட் எனக்கு இவ்வளவு நன்மை செஞ்சிருக்கேன், எதிர்பார்க்காத காரியத்தை இவ்வளவு செய்திருக்கிறேன், குடிக்கி அவனை பார்த்து சொல்லுவான். பார்க்கும் போதுதான் அவனுக்கு, ஐயா உன்னை மறக்க மாட்டேன், எனக்கு எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறேன், உன்னை மறக்க மாட்டேன் இல்லையா, அப்படி வாழ்நாளெல்லாம் உனக்கு நன்றி உள்ளவனா இருப்பேன். ஒரு மனுஷனை பார்த்து இன்றைக்கு செத்து நாளைக்கு குடிக்கொடுத்து போகக்கூடிய ஒரு மனுஷனை பார்த்து நம்ம இவ்வளவு கனத்தை செலுத்துவோம்னா, கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிற அவருக்கு எவ்வளவு கனத்தை நம்ம செலுத்தணுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாரை பார்க்க வேணாம், எப்படி ஆராதிக்கணும் இல்லை, எப்படி உங்களுடைய இருதயம் தேவனோடு பொருந்துகிறது என்பதுதான் முக்கியம். எப்படி தேவன் உங்களுடைய இருதயத்தை பார்க்கிறார் என்பதுதான் முக்கியம். உங்களுடைய இருதயம் தேவனுக்கு எப்படி பிரியமா இருக்கிறது தான் முக்கியம்.